அதாவது ஐபிஎல் கிரிக்கெட்டில் அதிக முறை கோப்பை வென்ற அணிகளாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் முன்னிலையில் இருக்கின்றன. அந்த வகையில் அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருக்கும் இவ்விரண்டு அணிகளும் தலா 5 முறை கோப்பை வென்று அசத்தியுள்ளனர். இந்த இரண்டு அணிகள் மோதுகிறது என்றாலே ஐபிஎல் போட்டியானது அனல் பறக்கும் போட்டியாகவே அமையும். மேலும் இந்த நிலையில் 2025 ஐபிஎல் தொடரின் முதல் மோதலிலேயே இவ்விரண்டு அணிகளும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. மார்ச் 23ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க இருக்கும் போட்டியில் ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே அணி சூரியகுமார் யாதவ் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. அதிலும் மிகப்பெரிய T20 கிரிக்கெட் மரபை வைத்திருக்கும் இவ்விரண்டு அணிகள் இந்திய கிரிக்கெட் அணிக்கான சிறந்த வீரர்களை வழங்கிய அணிகளாக இருந்து வருகின்றன. இந்தியாவின் சிறந்த சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே அணியால் கண்டெடுக்கப்பட்டவர். அதேபோல உலகின் நம்பர் 1 வேகப்பந்து வீச்சாளராக இருக்கும் ஜஸ்பிரித் பும்ரா, இந்திய T20 அணி கேப்டனாக இருக்கும் சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியால் கண்டெடுக்கப்பட்டவர்கள். குறிப்பாக இந்த இரண்டு சிறந்த சாம்பியன் அணிகளின் கலவையில் 11 பேர் கொண்ட ஆல் டைம் பெஸ்ட் அணியை தேர்வு செய்வது கடினமானது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய அணியை அம்பத்தி ராயுடு பட்டியலிட்டுள்ளார். சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இணைந்த ஆல் டைம் பெஸ்ட் அணியில் சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, சுரேஷ் ரெய்னா, சூரியகுமார் யாதவ், கிரண் பொல்லாட், MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, டிவைன் பிராவோ, லசித் மலிங்கா, ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்பஜன் சிங், அம்பத்தி ராயுடு முதலிய வீரர்கள் கொண்ட சிறந்த அணியை தேர்வு செய்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் இரு அணிகளும் தங்களுடைய முதல் போட்டியிலேயே மோதுவதால் அது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிற வைத்துள்ளது. ஹர்திக் பாண்டியா, பும்ரா ஆகியோர் இந்த போட்டியில் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டிருப்பது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை நேருக்கு நேர் மோதல் புள்ளி விவரம் 2025 சீசன் வரை சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் ஐபிஎல் தொடரில் 36 முறை நேருக்கு நேர் மோதி உள்ளன. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி 20 வெற்றிகளுடன் ஆதிக்கம் செலுத்துகிறது. அதே சமயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் 16 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த எண்ணிக்கை மும்பையின் மேலாதிக்கத்தை காட்டினாலும் சிஎஸ்கே அணியும் முக்கியமான தருணங்களில் தங்கள் பலத்தை நிரூபித்துள்ளது. குறிப்பாக இறுதிப் போட்டிகளில் இவ்விரு அணிகள் மோதிய போது சிஎஸ்கே 2010ஆம் ஆண்டு முதல் ஐபிஎல் கோப்பையை வென்றது. ஆனால் 2019 மும்பை 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பதிலடி கொடுத்தது. அதிலும் முக்கியமாக இந்த இரு அணிகளும் ஐபிஎல் தொடரின் மிகப்பெரிய சக்திகளாக திகழ்கின்றன. மேலும் இவை ஒருவருக்கொருவர் எதிராக விளையாடும் போது அது ஒரு கிரிக்கெட் பண்டிகையாகவே மாறிவிடுகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை போட்டியில் வெற்றி பெறப்போவது யார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.